அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். அதாவது கல்யாணம் 7 மணி, கல்யாணம் பண்ணிட்டு 10 மணி ஷூட்டிங் வருவாங்களா? சடங்குகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாட்டுக்கு ஷூட்டிங் நல்ல ஒரு மீடியா போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். யூ டோன்ட் நோ, நம்ம வந்து கல்யாணம் அன்னைக்கே எனக்கு என்னோட டைவோர்ஸ் ஒரு 7 வருஷம் கழிச்சு எனக்கு இது டைவோர்ஸ் ஆகும்னு நான் யோசிச்சிருப்பேன். நான் யாருமே யோசிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையே, பிறக்குமா பிறக்காதா, இல்லை சாமிக்கு வேண்டணுமா, இப்படியெல்லாம் நினச்சேன். ஏன்டா கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. கல்யாணம்னு இல்லை, கல்யாணங்கிற அந்த ஒரு அக்ரிமெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஐ எம் நாட் அ சைக்கோ, ஐ எம் நாட் அ மர்டரஸ், அண்ட் ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் அவுட் ஆஃப் தி வே. எழுதுறாங்களா, எவ்வளோ பேரை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும்? இல்லைன்னு சொல்லி அதே கல்யாணத்தை நான் பண்ணியிருந்தேன் இவங்கெல்லாம் என்ன கேட்க மாட்டாங்களா? பிரபு சார் பேக்ல ஒரு சென்ட் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அடிச்சுப்பேன். அது மேல் பர்ஃப்யூம், நோ ப்ராப்ளம் சார், உங்க ஃப்ரேக்ரன்ஸே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டு ஐ யூஸ்ட். இந்த டைம்ல ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போட மாட்டேன், இதெல்லாம் எப்பவுமே நான் போட்டதில்லை. ஏன்னா எங்க வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் போட்டதில்லை. ரொம்ப ஆக்சிடென்ட் ஆன படமாச்சு எனக்கு. அந்த படத்துல தான் லவ் ஏற்பட்டுச்சு. அதனால சில்க் ஸ்மிதா இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கிளாமரா ஒர்க் பண்றப்போ நான் அப்படி சைட் அடிப்பேன். ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ், இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கலர் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. ஹீரோயினா வந்துட்டா எனக்கு லைஃப் லாங் நான் ஹீரோயினா இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லைங்க. அந்த ஏஜ்ல என்ன இன்னும் பார்ட்டி கேரக்டர் போட சொன்னா கூட நான் ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணி போட்டிருப்பேன். இல்லை எல்லாருமே எனக்கு அப்போ ஐ லவ் யூ சொல்றதுனால எனக்கு அது ஒருத்தர் தான் சொல்றாருன்னு எனக்கு பெருசா சீரியஸா எடுத்து எல்லாருமே சொல்லுவாங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க. பாக்யராஜ் சார் அடிச்சப்ப அந்த நிமிஷத்துக்கு தான் அழுக. அவர் எதுக்கு அடிச்சாருன்னு யோசிக்கணும்ல. நான் ஒழுங்கா பண்ணல, நான் ஒழுங்கா அழுவல, அதுக்கு தானே அடி வாங்கினேன். அவர் எம்எல்ஏ பர்சனல் வெஞ்சன்ஸா என்ன போட்டு பல்லாருன்னு நிறையறதுக்கு. இப்ப இது 2024 இப்பயும் ஏதாச்சும் ஒரு ஹீரோயினா இன்டர்வியூ எடுக்கிறோம், இப்போ ரொம்ப ஒரு கரண்ட்ல இருக்க ஹீரோயினா இன்டர்வியூ எடுக்கணும்னா 2 கேள்வியும் அவங்க கிட்ட தவறாம கேட்டுருவாங்க. ஒண்ணு வந்து அவங்க ஒன்ஸ் கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு ஏஜ்ல இருக்காங்கன்னா, என்ன மேம் இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன மேம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லையா, இது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. அவங்க கேட்பாங்க, ஏன்பா மத்த யாரையும் கேட்க மாட்டேன், ஹீரோயினா மட்டும் கல்யாணம் பண்ணியா. இந்த கேள்வி உங்களை வேற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல, என்ன மேம் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சோ அந்த கேள்விக்கு அந்த டைம்ல என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் எங்க போனாலும் அதை மொச்சிட்டு இருப்பாங்க அந்த கேள்வியோட. இல்ல அது என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? அப்ப படிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த காலேஜ் போகணுங்கிற ஆசை இருக்கும். காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆசை இருக்கும்? வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். அதே மாதிரி நான் பிறந்த எனக்கு ஒரு 18 வயசு ஆறப்போ என் மனசுல ஒரு பயங்கர டிசைர், வாட் மீ கெட் மேரிட்னோ. ஏன்னா அது என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல இல்லையா? மேரேஜ் பண்ணி பார்த்தா தானே அதோட மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் தெரியும். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையே, பிறக்குமா பிறக்காதா, இல்லை சாமிக்கு வேண்டணுமா, இப்படியெல்லாம் நினைச்சேன். தென் ஐ காட் அ பேபி. ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்கன்னா அப்ப அந்த கேரக்டருக்கு வந்து இப்ப அந்தந்த ஏஜ்ல அது சூட் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப தம்பிக்கு எந்த ஊரா நடிக்கும் போது யூ ஆர் வெரி யங். டக்குன்னு ஒரு 4-5 வருஷம் ஒரு 6-7 வருஷம் போயிருக்கும். வைகாசி பிறந்தாச்சுல பிரசாந்த் அவங்களுடைய மதரா பண்ணிருப்பீங்க. சோ அந்த டைம்ல உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரெடியா தான் இருந்தீங்களா? ஏன்னா அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஏங்க நான் ஹீரோயினா வந்துட்டா எனக்கு லைஃப் லாங் நான் ஹீரோயினா இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லைங்க. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி we should mold ourselves actually. What was your age அந்த டைம்ல? ரொம்ப 1990 அந்த படம். 1990 must be 65 born. என்ன வயசு இருக்கு? Okay. 75, 85. You are 25. மேக்ஸிமம் அவ்வளவுதானே. நோ ப்ராப்ளம். ஒரு மதிப்பு தானே. That's a sort of what do you say, பதவி உயர்வு தானே. அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. I felt like that only. Okay. அந்த ஏஜ்ல என்ன இன்னும் பார்ட்டி கேரக்டர் போட சொன்னா கூட நான் ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணி போட்டிருப்பேன். எல்லாமே ஆச்சி அம்மா அட்வைஸ். ஓகே. ஏன்னா நீங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறீங்க, ஹீரோயினா அவ்வளவு படங்கள் பண்றீங்க, அதுக்கப்புறம் குணச்சித்திர படங்கள் பண்றீங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு பிரைம் பீரியடா இருந்திருக்கும்ல? யூ என்ஜாய்ட் அந்த ஆல் லக்ஸரி? ஹீரோயின் பட் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் அ பிரின்சஸ் லைஃப் ஒன்லி ஆல்வேஸ். மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஹீரோயினா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும், அது சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைங்க, பேம்பரிங் பயங்கர செல்லமா பார்த்துப்பாங்க. வாட் எவர் ஐ வாண்டட் தே யூஸ் டு கிவ் மீ டு ஈட் ஆர் ஈவன் ஃபெசிலிட்டி எல்லாமே எனக்கு கிடைக்கும். பட் நான் வந்து யார்கிட்டயும் ரூடாக பேச மாட்டேன், நீ ஓப்பான்னு பேச மாட்டேன். அண்ட் ஐ நெவர் ஷோ மை ஆங்கர் ஆன் எனிபடி.
ஆட்டிடியூட் இல்லை, எனக்கு சுத்தமாகவே ஆட்டிடியூட் இல்லை. நான் ஒரு மொக்க பீஸுன்னு தான் சொல்லலாம். ஐ டோன்ட் ஹேவ் தட் ஆட்டிடியூட் ஷவுட்டிங் அட் எனிபடி. நோ நோ ஐ வாண்டட் யூ ஹாவ் டு டூ இட். இந்த மாதிரி ஆர்டரிங் நேச்சர் இல்லை. ஓகேப்பா கொடுக்குறதே கொடுங்க, இல்லையா ஓகே நோ ப்ராப்ளம், இல்லையா ஐம் ஹாப்பி. இந்த மாதிரி இருந்ததால் நோபடி ஹேட்டட் மீ டோட்லி. தே வர் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ. அதனால் நான் என்ன கேட்டாலும் எனக்கு உடனே கிடைக்கும். ஈவன் ஐ ஆஸ்க் ஃபார் 5-star chocolate in mid of the forest, I used to get it. ஓகே, I used to get it somehow. ஏதோ ஒரு இடத்துல தேடி வந்துடும். அதுதான் ஹீரோயின். அந்த ஹீரோயின் இல்லை, ஹீரோயினை விட அவங்களோட பர்சனல் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாவமாக தெரியும். பாவம் வாங்கி கொடுத்துடலாம். ஓ மேடம் அது கேட்டாங்க, நீ சிட்டி போனீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடு, ஷீ வில் ஃபீல் ஹாப்பி. ஓகே ஓகே. ஸோ எந்த ஹீரோ கிட்ட அந்த மாதிரி கேட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிருக்கா அந்த டைம்ல? இல்லை, நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் கேட்க மாட்டேன். மேக்ஸிமம் பிரபு சார் பேக்கில் ஒரு சென்ட் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அடிச்சுப்பேன். சென்ட் பாட்டிலேருந்து ஐ லைக் ஃப்ரேக்ரன்சஸ். ஸோ அவர் பாட்டு சார் என்ன பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு வாட்டி காட்டுங்க எனக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அது மேல் பர்ஃப்யூம். நோ ப்ராப்ளம் சார், உங்கள் ஃப்ரேக்ரன்ஸே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துப்பேன். எடுத்துட்டு ஐ யூஸ் டு தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோதான். ஸோ தட் கிவ் இட் பேக் டு யூ. நீ வேணுமான்னு கேட்பேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், தட் மீன் a costly perfume இல்லையா, நம்ம எதுக்கு அதைக்கிட்ட வந்து வாங்கணும். யார்கிட்டையும் எதுவும் வாங்க மாட்டேன், யாரும் எதுவும் விரும்பி கேட்க மாட்டேன். அப்புறம் எல்லாமே நம்மளோட மனசு தான், மனசு கேட்கும் யூ டூ இட் அப். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸாக என்ன கேட்கும், ஏன்டா கல்யாணம் பண்ணேன், பண்ணியிருக்க கூடாதுல்ல, இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கலாமே, குழந்தை கூட இப்போ பெற்றிருக்க வேண்டாமே, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்கலாமே. எல்லாம் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சூரிய உதயம் பாங்கல்ல அது வரும் மனசுல. பட் எல்லாமே பண்ணி பார்த்துடணும். அது மனம் குரங்கு தானே. எது நம்ம கிட்ட மறைச்சு 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 வைக்கிறாங்களோ அதே தான் நம்ம வந்து பார்க்கணும், அடையணும்னு தோணும். இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க நடிச்சிட்டு தான் இருந்தீங்கல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நிறைய படங்கள் பிஸியா பண்ணேன். மதியானம் ஷூட்டிங் போனீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஜாலியா வீட்டுல உட்காந்துருக்கலாம். காலைல 9-10 மணிக்கு எந்திரிப்போம், பல் தேய்ப்போம், மொல்ல டிஃபன் சாப்பிடுவோம், அப்படி நடந்து நடந்து வருவோம். டைம் எப்படி பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு அனாவசியமான வேலைகள் செய்வோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் நேரம் எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து நான் ரொம்ப 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 பிஸி ஆகிட்டேன். ஐ வாஸ் வெரி பிஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், அது என்றைக்குமே நடக்கல. ஓகே ஓகே. ஐ வாஸ் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கேள்விப்பட்டோம், அப்ப கல்யாணம் ஆனா அன்னைக்கே நீங்க தம்பிக்கு எந்த ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னு. எஸ், நான் சொன்னேன் யாராவது கல்யாணம் 7 மணிக்கு கல்யாணம் பண்ணிட்டு 10 மணிக்கு ஷூட்டிங் வருவாங்களா? சடங்குகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாட்டுக்கு ஷூட்டிங் நல்ல ஒரு மீடியா போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு, எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. எல்லாரும் ஏன் வந்த நான் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டேன். என்ன எல்லாரும் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க? ஷூட்டிங் நான் வந்திருக்கேன், எல்லாரும் டேட்ஸும் இருக்குல்ல, நான் வராமல் இருக்க முடியுமா? இல்லை இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சே. இருக்கட்டும், கல்யாணம் தானே ஆச்சுன்னு. ஐயோ கல்யாணம் ஆனா வீட்டில் தானே உட்காந்துருக்கணும் அப்படியா கேட்பேன். இந்த மாதிரி டிடன்ட் மீன் என்னோட ஹஸ்பண்ட் கூட didn't say I don't go to work, நீ 24 hours என் முன்னையே உட்காந்துருக்கணும், அது இதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் ஹனிமூன் பிளான் பண்ணல. நத்திங் வாஸ் பிளான்ட் ஆக்சுவலி. ஓகே நீ உன் ஜாபுக்கு போ, நான் என் ஜாபுக்கு போறேன்னு சொல்லிட்டு அழகா நான் ஷூட்டிங் வருவேன். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ உங்க ஹஸ்பண்ட் சைட் வீட்ல இருந்தும் எந்த ஒரு தடையும் வரல? ஏன்னா இப்போ MSV சார்னும் போது அவங்க ரொம்ப இதுவா இல்லவே இல்லை. நான் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடிச்சுட்டு போஸ்டர்ஸ் அடிச்சுட்டு இருந்தது. தே மைட் ஃபீல் என்னது என் மருமகள் போய் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாளே, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறாளேன்னு. நான் அந்த மாதிரி பண்ணவும் இல்லை. தேங்க் காட் தே நெவர் யூஸ் டு சே எனிதிங் டு மீ. டோன்ட் ஒர்க். இன்றைக்கு சொல்லுவாங்க, உனக்கு அந்த நடிக்கிற திறமை இருக்கிறதுனால தானே உன்னை கூப்பிடுறாங்க. இஃப் யூஆர் an ordinary person, nobody will call you for anything. You will be also like living a very ordinary life. There's something in you which makes others know you. So do it. ஓகே ஓகே கூல். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு முக்கியமான பெருசா கிளாமர் பண்ணாததுக்கான காரணம் சிந்துபாய் ரவி படம் கூட சொல்லலாம். அந்த படத்துல உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு எல்லாருமே அப்படி இல்லப்பா, என்ன பார்க்க நான் கிளாமராவா இருக்கேன். நான் அந்த டைம்ல ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போட மாட்டேன், இதெல்லாம் எப்பவுமே நான் போட்டதில்லை. ஏன்னா எங்க வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் போட்டதில்லை. ரியல் லைஃப்ல கூட எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கெட் டுகெதர்ஸ் எல்லாம் இல்லாததால அட்லீஸ்ட் நீ ஷார்ட்ஸ் போட்டு வரியா, நான் ஷார்ட்ஸ் போட்டு வருவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு அமைஞ்சதில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட சுடிதார்லேயோ என்னோட சாரிலேயோ என்னோட ஹாஃப் சாரிலேயோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அதனால் யாருக்குமே எனக்கு ஒரு கிளாமர் சைடு இருக்குங்கிறதே
nobody ஓகே knew it and they forgot it also. ரைட். பட் ஐரனி பாருங்களேன், ஒரு பக்கம் உங்களுக்கு கிளாமர் பத்தின எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், பட் ஒரு பெரிய சக்சஸ்ன்னு பார்க்கும்போது நீங்களும் சில்க் அவங்களும் பண்ண படம்ல போலீஸ் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம்ல. சோ உங்களுக்கு எப்படி அது ரொம்ப ஆக்சிடென்டான படமாச்சு எனக்கு. ஆமா அந்த படத்துல தான் லவ் ஏற்பட்டுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டும் அப்பதான் நடந்தது. ஓகே, அது அப்ப வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஐயோ, மறக்க முடியாதது. ஓகே. ஆனா அதனால சில்க் ஸ்மிதா இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி கிளாமரா ஒர்க் பண்றப்போ நான் அப்படி சைட் அடிப்பேன். ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ், இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஆஹா, ஓ இங்கேருந்து இப்படி பண்ணியிருக்கலாமோ, இங்கேருந்து ஷார்ட்டா பண்ணியிருக்கலாமோ, இந்த கலர் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இதுதான் அவங்க கிட்ட சொல்லுவீங்களா, சில்க் கிட்ட நான் பேசுவீங்களா? சொல்லுவேன். She used to be very nice to me. நாங்க தெலுங்கு பாஷையில தான் பேசிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ தெலுங்கு பர்சன். ஓகே. திஸ் ட்ரெஸ் இஸ் சோ நைஸ் ஃபார் யூ, இந்த கலரு எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஷீ லைக் பிளாக்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளாக்ல வருவாங்க அவங்க. ஆனா அந்த பிளாக்கே ஒரு கயிறு கட்டிட்டு ஏதோ ஒரு ஆங்கர் மாதிரி ஒரு டாலரை போட்டுக்கிட்டு ஷீ வில் லுக் வெரி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அண்ட் ஷீ நோஸ் டு கேரி ஹர்செல்ஃப். ஓகே. சோ போலீஸ்ல மலர்ந்த அந்த உங்களுக்கு வாழ்க்கை ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சு, ஒரு காதல் மலர்ந்துச்சு. ஆனா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, இப்ப நிறைய ஹீரோயின் காதல் வந்து அது வந்து ரொம்ப சீரியஸா ஐ டு ஐ இதெல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி வம்பு காதல் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் பாட்டுக்கு ஷூட்டிங் போவேன். இதுல எல்லாருமே எனக்கு அப்ப ஐ லவ் யூ சொல்றதுனால எனக்கு அது ஒருத்தர் தான் சொல்றாருன்னு எனக்கு பெருசா சீரியஸா எடுத்து எல்லாருமே சொல்லுவாங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அடுத்தவங்க இது தப்பா சொல்றாங்களா இல்ல ஏதோ சொல்றாங்களான்னு நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க. when my husband told me I love you, இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஆனா கூட நான் நம்பல. இது சும்மா என்ன ராகிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி லவ்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு கூட லவ் வரல. அப்போ ரொம்ப யோசிச்சாதான் லவ் வரும். அதுக்காக யோசிக்கணும், அது டைம் இல்லை யோசிக்கிறதுக்கு. படம் ஷூட்டிங் காதலிக்க நேரம் இல்லை. டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டேன், ஓகே கல்யாணம் பண்ணி தான் பார்ப்போம். இதுவும் எல்லாரும் பண்றாங்களே, நம்மளையும் பண்ணி பார்க்க கூடாது. யார் ரொம்ப ஷாக் ஆனா உங்களுடைய கோ ஆக்ட்ரஸா ஒரு ஆக்ட்ரஸ்லயே நம்பவே இல்ல, சுலக்ஷனா என்ன சொல்ற உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டேன்னு யார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க மூச்சு விடுறதுக்குள்ள அங்க நம்மளோட கதையே ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்களை அங்க பார்த்தாங்க, சினிமால பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க, பீச்ல பார்த்தாங்க, எங்கேயுமே போனதில்லை. நான் ஆனா கிசு மட்டும் வந்துட்டு இருக்கு. கிசு நான் பண்ணாததெல்லாம் கிசு வரும். ஓகே. நீங்க ரொம்ப ஏன்னா இப்ப ஹீரோயினோட வாழ்க்கைனாவே அந்த கிசு இல்லாம இருக்காது. நீங்க ரொம்ப டயர்டான இல்ல என்னடா இப்படி கூட எழுதுவீங்களா நீங்க ரொம்ப இதுவானதுன்னா? எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் மனசுல இருந்தது. நான் பாப்புலரா இருக்கிறதுனால தான் என்னை பத்தி நீங்க எல்லாம் எழுதுறீங்க, எழுதுங்கப்பா, ஜாலியா எழுதுங்க, ரொம்ப ரசிப்பேன். ஆன்டியா எழுதினாலும் பரவாயில்ல, தி பெஸ்ட் பர்சன் எழுதினாலும் ஹாப்பி, தி worst பர்சன் எழுதினாலும் ஹாப்பி. Okay, because I'm popular, you're writing about me. Okay, it's true or not, I know it. Okay. இல்லையா, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. I'm not a psycho or I'm not a murderess and I'm not doing anything out of the way. எழுதுறாங்களா, எவ்வளவு பேரை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும்? இல்லைன்னு சொல்லி அதே கல்யாணத்தை நான் பண்ணியிருந்தேன், இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? நீ அன்னைக்கு இல்லைன்னு தானே சொன்ன, இப்போ என்னன்னு கேட்க மாட்டாங்களா? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், சிரிச்சிருவேன். கண்டிப்பா மேம். எல்லா ஹீரோயினும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்தையும் அவங்க பயங்கரமா பாத்துக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் அந்த படங்கள் நடிக்க முடியும். ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்லியிருந்தீங்க, வைகாசி பிறந்தாச்சு ஷூட்டிங்ல போய் நான் லிட்டரலா ரொம்ப பிரேக் ஆயிருந்தேன் அந்த டைம்ல, அப்படி அழுதேன். பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்ல அதுக்கப்புறம் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிருப்பீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அது அழுது கூட டைம் பார்த்து தான் அழுதேன். நான் 8 o'clock அப்படி எழுத கோவிலில் உட்காந்துருந்தேன். தட் ஷூட்டிங் வாஸ் கெட்டிங் ஓவர். அப்போதான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாஸ் கிளியர் தட் யுவர் ஃபார் டுடே ஒன்வர்ஸ் யூ ஆர் நாட் ஹிஸ் வைஃப். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கிளியர் ஆச்சு. அது கொஞ்சம் இட் வென்ட் டு மை மைண்ட் ஹர்ட். கடவுள் வேற, கடவுள் நம்மளை பேம்பர் பண்ணுவாரோன்ற ஒரு மனசுல வலி கூட இருந்திருக்கலாம். ஸோ பர்ஸ்ட் அவுட் பண்ணி அழுதுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்ரிதிங் கம்ஸ் அவுட். அதுக்கப்புறம் யூ வில் நாட் சிட் அண்ட் கிரை நெக்ஸ்ட் டே. நைட்டே நான் அழுவல, 8, 9, 10 மணிக்கு அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு தோத்து போயிட்டேனேன்னு அழுதேன். ஐ குடன்ட் கீப் அப் திஸ் லைஃப், தட்ஸ் வாட். இந்த லைஃப் என்னால் லைஃப் லாங் என்னால் இது வாழ முடியாமல் போச்சேங்கிற வருத்தமே ஒழிய பர்சனலாக யாரையுமே நான் மீன் பண்ணியும் அழுவல, யாரையுமே பர்சனலாக நான் சாபம் கொடுக்கவும் இல்லை. ஐ எம் நாட் தட் டைப் ஆஃப் கேரக்டர். பட் என் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, ஒரு 18 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது அவங்க என் மைண்ட்ல எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், இந்த லைஃப் நான் எப்படி லீட் பண்ண போறேன். என் மனசுல கூட தான் கனவுகள் இருந்திருக்கும், அவங்க மனசுலயும் இருந்திருக்கும். சந்தர்ப்பம், சூழ்நிலை, யூ டோன்ட் நோ. நம்ம வந்து கல்யாணம் அன்னைக்கே நான் எனக்கு என்னோட டைவோர்ஸ் ஒரு 7 வருஷம் கழிச்சு எனக்கு இது டைவோர்ஸ் ஆகும்னு நான் யோசிச்சிருப்பேன்னா? நோ, யாருமே யோசிக்க மாட்டாங்க.
இது ஒரு விதமான ஒரு மரணம் தான். மரணம்னா மரணத்துல உயிர் போயிடுது, இதுல உயிரை போல ஒண்ணு நம்மளை விட்டு போகுது, அவ்வளவுதான். பட் நோ கம்ப்ளைண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் நான் உங்க நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருக்கேன், யூ நெவர் கம்ப்ளைண்ட் ஆர் எதுவுமே அதை பத்தி பெட்டர் மொமெண்ட்ஸ் கூட நீங்க பேசுனது கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி இப்பயும் நல்ல விஷயம் தான் பேசுறீங்க. He is sweetheart. Let him live happily. Cute. Let him live happily. பட் ஹவ் பட் அப்ப ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆயிட்ட பிறகும் நீங்க பேசுனீங்க எங்கேயாச்சும்? நல்லாவே பேசுவேன். இப்ப கூட ஃபோன் பண்ணி பேசுவேன், எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, பர்த்டே தெரியும், ஞாபகம் இருக்கும். எல்லாரும் எங்கிட்ட ரொம்ப பேம்பரிங்கோட, அன்போட, ஆதரவோட இருந்தாங்க. அதை நான் என்னைக்கும் மறக்கக்கூடாது. ஸோ எனக்கு அவங்களோட என்ன எனிமிட்டி இருக்கு, எவ்வளோ நாள். யூ ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் திங்ஸ், அவ்வளோதான். எதுவுமே மனசுல வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இது பண்ணிட்டாங்க, எனக்கு அதை பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணிடணும், வை. ஸோ அவங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல? நான் ஏன்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நான் அப்பவே சொன்ன கேட்டியா, இந்த ஒரு சின்ன வயசுல நீ பண்ணது பாரு எப்படி, அது யூஸ்வலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஆரம்பிப்பாங்க. நான் சொன்னேன் எதுவுமே வந்து நீங்க கேண்டில் இருக்கு, அதுல வந்து தீக்குள் விரலை வைக்காதுன்னு தானே சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை அது கேட்காம விரல வச்சிருச்சுன்னா சுட்டுக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஹா சுட்டுடுச்சு, இனிமே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இதையும் நான் பண்ணி பார்த்தேன். என்னோட கஷ்டகாலம் இட் டென்ட் ஒர்க் அவுட். இதுவே வந்து வேற மாதிரி A2 B2 மாதிரி வேற மாதிரி ஆயிருந்தா ஐ வுட் ஹேவ் லிவ்ட் ஹாப்பிலி, இல்லையா? நீங்க அது பிரேக் ஆகவே இல்லை மேம். எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு தட்ஸ் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா தானே, அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஆகவே கூடாதுங்க. we should not break. பிரேக் ஆனா என்னெல்லாம் பண்ண தோணும் யோசிச்சு பாருங்க. தனிமையில இருப்பாங்க, தனிமை மட்டும் இல்லை, யூ ஃபீல் லைக் கெட்டிங் யுவர் செல்ஃப் டு ட்ரிங்க்ஸ் ஆர் எனி அதர் ஹேபிட்ஸ். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியாமே உங்க மனசு அதை நாடும். ப்ளஸ் அப்புறம் அதுவும் முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சூசைடும்பீங்க. எதுக்கு? why should I kill myself? No. God has given me this life to live, not to kill myself. அந்த காலகட்டத்தையும் போராடி இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பாக தான் வருதே ஒழிய, நானா இப்படியெல்லாம் பண்ணேன், நானா இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சுது, என்னால் இவ்வளோ தைரியம் எனக்குள்ள இருக்கா, எனக்குள்ள இவ்வளோ தைரியம் இருக்கா, எனக்குள்ள இந்த அளவு கேட்காம கெப்பாசிட்டி இருக்கான்னு தோணுது. பட் உங்களுக்கு திரும்ப அந்த ஒரு கல்யாணம், அந்த ஏன் மத்தவங்க சொல்லிருப்பாங்க அந்த ஒரு ஆசை பசங்களுக்காக, இல்ல கல்யாணம்னு இல்லை, கல்யாணங்கிற அந்த 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 ஒரு அக்ரிமெண்ட் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்றது தப்பு இல்லை, மறுபடியும் கல்யாணம் பண்ண யாரும் என்ன எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு அது மேல. ஓகே. பட் சினிமா எப்பவுமே உங்களை, நீங்களும் சினிமா விடல, சினிமாவும் எப்பவுமே உங்களை விடல. both are holding your hands like this. இன்னும் விட மாட்டேன். நடுவுல ஒரு கேப் ஆச்சு, ஒரு 6-7 வருஷம் எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு கேப் ஆயிடுச்சு. But 2000 again I jumped to it. Okay. Because so my அந்த situation. but financially you are okay ma'am அந்த டைம்ல? ஒன்னும் 7 வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டா எல்லாமே காலி ஆயிடும். ட்ராப் பண்ணி சாப்பிட்டா பேங்க்ல பைசா இருக்காது. ஸோ அது 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் என்னோட தேவைகள், my children were growing up fast. தேவைகள் எக்கச்சக்கமா இருந்தது. சேவிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த டைம்ல ஃபுல்லா? அதுல சேவிங்ஸ் எடுத்துட்டு செலவு பண்ணுவேன், எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும். ஸோ ஐ தாட் ஓகே 2000 let me go back to work again, earn some money to my family so that they can live comfortably. எதுவுமே ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு ஆகக்கூடாது, நமக்கு அது ஃபீலிங்காக தான் இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க் தானே, இல்லையா? நான் போய் கம்ப்யூட்டர் முன்னே உட்காருங்க, இல்லை கேமரா எடுங்கன்னா என்னால் முடியுமா? எனக்கு தெரியாது. உங்க ஃபேமிலி எப்படி சமத்தா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க 4 பேர் தான் உங்க? இல்ல நான் என் கூட பிறந்தவங்க தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. இல்ல எல்லாம் ஒரே வீட்ல தான் இருந்தீங்களா அந்த டைம்ல? அந்த டைம்ல எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருந்தோம். தம்பிக்கு கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் ஆச்சு ஃபர்ஸ்ட், அவங்கள பட்டுக்கோட்டை அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆகல, அப்ப he went abroad to work. அப்ப நானும் என் குழந்தைகள், அப்புறம் என் தங்கச்சி திருப்பி வந்தாங்க, அவங்க குழந்தைகள் என் குழந்தைகள் சேர்ந்து வளர்ந்தாங்க. ஸோ மை ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் full of children, full of people. அந்த மாதிரி தான் இருந்தது. I never used to be alone. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க பிரான்ச்சஸுக்கு போனதுக்கப்புறம் I became alone. இதுக்கப்புறம் என்னாச்சு, மைண்ட் மாறுச்சு. யூ பி அலோன். ஐ லவ் மை லோன்லினஸ் ஆக்சுவலி. சொல்லுவீங்க இவ்வளோ தூரத்தில் ஏன் வந்திருக்கேன்னு கேட்டீங்க. திஸ் இஸ் வெரி பீஸ்ஃபுல். ஐ டோன்ட் ஹியர் டு அ சவுண்ட். பஸ் போகிற சவுண்டு, லாரி போகிற சவுண்டு, இந்த பைக்கு சவுண்டு, இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட், இதெல்லாம் கேட்காது. சில பேர் சொல்லுவாங்களா தனிமை அது ஒரு வலி கொடுக்கணும், அது உங்களுக்கு வலியே? இது ஒரு ஜாலிங்க, தனியா இருக்கிறது. ஜாலியா டிவி பார்க்கலாம், எனக்கு இஷ்டப்படுறத சாப்பிடுவேன், இஷ்டப்படுறத சமைச்சுப்பேன்.
happy. I molded myself. No complaints about anybody. மேம் எப்பயுமே ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தா கூட அவங்க சில பேர் அதை ரொம்ப பெருசாக்குவாங்கன்னு. ஒரு பக்கம் பார்த்தா பாக்கியராஜ் சார் என்ன அடிச்சிட்டாரு நீங்க சொல்லுவீங்க. இன்னொரு பக்கம் சிவகுமார் சார் வந்து நான் வெளியில பார்த்தா கூட பண்ணாடா கைஷாடான்னு கூப்பிடுவாரு ஈஸியா அப்படி சொல்லுவீங்க. யூ நெவர் யூஸ் டு கெட் ஆங்கிரி எப்பவுமே? இல்லவே இல்லைங்க. பாக்யராஜ் சார் அடிச்சப்போ அந்த நிமிஷத்துக்கு தான் அழுக. அவர் எதுக்கு அடிச்சாருன்னு யோசிக்கணும்ல. நான் ஒழுங்கா பண்ணல, நான் ஒழுங்கா அழுவல, அதுக்கு தானே அடி வாங்கினேன். அவர் என் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸா என்னை போட்டு பல்லாருன்னு அடையிறதுக்கு இல்லவே இல்லை. தட் இஸ் ஆல் ஃபார் மை குட். சிவகுமார் சார் வந்து என்னை வந்து செல்லம், அதனால நீ ஒழுங்கா நடிக்கணும் தான். சும்மா அவர் யார் மேலே இல்லாத உரிமை என் மேலே எடுத்துக்கிட்டாரு இல்லையா, அதுவே இட்ஸ் வரம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க மேலே எனக்கு எது கோவம்? சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ சினிமா இப்போ ஒரு பெரிய எவல்யூஷன் நடந்திருக்கலாம் மேம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ 80sலாம் நடிகர்களோட சம்பளம்லாம் கேட்டா இப்போ வாங்குறவங்களத விட எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். என்னடா ஒரு அந்த டைம்ல அது ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் இப்போ ரெண்டிங் அப்படி 100 crores முதற்கொண்டு அப்பெல்லாம் நினைச்சு பார்த்துப்பீங்களா ஒரு படத்துக்கு? அந்த அளவுக்கு கோடியெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை சொல்ல போனா. We were all in lakhs only. ஓகே. ஆனா அந்த அளவுக்கு நாங்க வாங்குற சின்ன சம்பளத்திலே எங்களால வீடு வாங்க முடிஞ்சது, நகை வாங்க முடிஞ்சது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுது. அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வாஸ் வெரி வெரி நார்மல். இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பெருகிடுச்சு, சம்பளமும் பெருகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகா எப்பயுமே நீங்கள் உங்களோட இன்டர்வியூல பேசும்போது அதில் ஒரு தனி ஒரு கான்ஃபிடன்ஸும் எப்பயுமே நீங்கள் அதை தோண்டு போய் பேச மாட்டீங்க. யூ கிவ் அ ஸ்பெஷல் கான்ஃபிடன்ஸ் டு ஆல் அதர் உமன்ஸ். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஸோ எப்பயுமே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க பேச்சு பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூ ஸோ மச். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.